பெண் வந்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம், ஆண் வந்து துலா ராசி விசாக நட்சத்திரம். ஸோ பொருத்தம் இருக்குதா? அதான் உங்களோட கேள்வி. இப்ப வந்து பேசிக்கா வந்து இந்த தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துக்கும் துலா ராசி விசாக நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் இருக்குது. இது பேசிக் தான். ஸோ அப்ப இந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கு அந்த 10 பொருத்தம் அந்த கான்செப்ட்ல வந்துட்டு நம்ம திருமணத்துக்கு போயிடக்கூடாது. திருமணத்தை அந்த 10 பொருத்தத்தை தாண்டி இந்த திருமணத்துக்கு வந்து உங்களோட ஜனன ஜாதகமும் ஃபர்ஸ்ட் ஒத்துழைக்குதான்னு பாத்துக்கோங்க. இப்ப பெண்ணுக்கு ஒரு ஜனன ஜாதகம் இருக்கும், ஆணுக்கு ஒரு ஜனன ஜாதகம் இருக்கும். இந்த 2 பேத்துக்குமே வந்து இந்த திருமண வாழ்க்கை ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குதா அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கோங்க. அது போக புத்திர பாக்கியம் ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு செகண்ட் டபுள் செக் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து தோஷங்கள் எதுவும் பெற்றிருக்குதா, இல்லாட்டினா பித்ரு தோஷம் எதுவும் பெற்றிருக்குதா, ஆயுள் பங்கம் எது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த தோசை சதவீதத்தின் அடிப்படையில் வந்து ஜனன ஜாதகம் ஒத்துழைச்சாதான் நீங்க திருமணத்துக்கே வந்து முயற்சி பண்ணணும். ஸோ அதர்வேஸ் வந்து ராசிக்கு நட்சத்திரத்துக்கு போனேன், ஒரு ஜோசியர் பொருத்தம் இருக்குன்னு சொன்னாரு, அதனால திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா அந்த கணக்கு தப்பு கணக்காயிரும். அதனால வந்து இங்க பெண் ஜனன ஜாதகம், இங்க ஆண் ஜனன ஜாதகம், 2 ஜாதகம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து யோசிக்கணும். சரிங்களா? மற்றபடி வந்து இந்த பேசிக் பொருத்தம் இருக்குது, அவ்வளவுதான். ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?